ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு குரோதி வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்குங்க. இந்த வருஷம் எப்போ பிறகுது அப்படின்னா 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் தைத்துளை கரணத்தில் அதிகண்ட யோகத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த குரோதி வருடம் பிறக்குதுங்க. இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரொம்ப 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 சூப்பராக தான் இருக்குது. குரு பெயர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வருஷம் பிறக்குது இல்லையா, இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிப்படி கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு குருவும் சூரியனும் 12ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும், 11ஆம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரன் புதன் 3 கிரகங்களும் கூடியிருக்கு. இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகு திசை போதோ அவங்க ரொம்ப அதாவது அதிர்ஷ்டம் தான். நீங்கள் காசு பணம் வரதை உங்களோட லைஃப் செட்டில்மெண்ட்டுக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சனி இருக்காரு, செவ்வாய் கொஞ்ச நாளில் தான் இருப்பார், அதுக்கப்புறம் 48 டேஸ்க்கு அப்புறம் மாறிடுவார். வருடம் பிறக்கும் போது சனி செவ்வாய். அப்போ இந்த வருடம் பிறக்கும் போது கொஞ்சம் கடுமையான உழைப்பு போட்டி அப்படின்னு இருக்கும். இந்த வருடம் பிறக்கும் போது என்னடா அது எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த செவ்வாய் 40 நாள் தான் இருப்பார், அதுக்கு அடுத்தது மாறிடுவார். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த சனி உங்களுக்கு ஏற்கனவே அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் 10 குடைவர் 10லே இருக்கார். இது ஒரு பெரிய நல்லது. அது இல்லாமல் தர்ம கர்மாதிபதி 9 10 குடைவர் சனியாக இருக்கார். தர்ம கர்மாதிபதி அவரே இதில் 10ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ரொம்ப ரொம்ப தொழிலை பொறுத்த வரைக்கும் ராஜயோகம் தான். புதுசாக தொழில் தொடங்குறதுக்கும் உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னா கூட குரு உங்க ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, சனியும் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு நிரந்தரமான பார்ட்னர் கிடைப்பாரு. வெளிநாட்டில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும், உழைப்பு போடலாம் நீங்கள் நினைப்பீங்க. சேம் அதே பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு அதாவது அவங்க முதலீடு போட்டு நீங்கள் பார்த்துக்கங்க, மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சின்னது கிடைச்சா கூட கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, யோசிக்காதீங்க. பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுவாங்க. அதே மாதிரி தொழில் தொடங்குறது அயல் மாநிலங்கள் அல்லது வெளிநாடு அந்த அமைப்புகளும் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. உங்களுக்கு அஷ்டமஸ்தான அதிபதி தான் உங்களுடைய ராசி, அதாவது குரு உங்களுக்கு 8ஆம் அதிபதி. அவர் உங்களுக்கு உங்களுடைய ராசியில் வரும்போது சின்ன சின்ன மன சங்கடங்கள், டென்ஷன் அதிகமாக இருக்கும். என்னடா எதை செய்யறதுன்னு தெரியாது டென்ஷன். அது ஒர்க் ப்ரெஷராகவும் இருக்கலாம் அல்லது உங்களோட பிஸ்னஸ் ரீதியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்னாலும் சரி பணம்னாலும் சரி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா தான் மேக்சிமம் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்துல கேது, அதாவது புனித ஸ்தலம் போடக்கூடியது, அதே மாதிரி குருநாதர் வழிபாடு, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த டைமில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சித்தியாகும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ஏதோ ஒரு விஷயம் தடங்கலாகும். இப்போ 5ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது அதாவது உபாசனைக்கு தெய்வ வழிபாட்டுக்கு இது எல்லாத்துக்குமே மிக சிறந்தது. அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க, அதுதான் மெயின். அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு குருநாதருடைய ஆசிகளும் கிடைக்கும், ஒரு கைடு கிடைக்கும். நீங்கள் எந்த மாதிரி போகணும், எப்படி போகணுன்னு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இந்த டைமில் கிடைக்கும். இவ்வளோ நாள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட. அதே மாதிரி 5ஆம் இடத்துல கேது உங்களுடைய குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள நீங்கள் கண்காணிக்கணும், அவங்கள நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கிறது முக்கியமானது. ஏன்னா கேது அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்குள்ளே நம்ம அடைக்க முடியாது. அது ஞானம், அதாவது எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது. ஸோ அதனால் 5ஆம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களோட குழந்தைகளை கைட் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ கண்டிப்பாக தேவை. அதை மனசில் வச்சுக்கணும். படிப்பு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சனி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. படிப்பு ரொம்ப 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 முக்கியமானது. ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ரிஷபராசிக்கு ஆல்ரெடி ஜென்ம குரு இருக்காரு, 4ஆம் இடத்தை வேற என்ன பண்ணுது சனி வெறி கொண்டு பார்க்குறாரு. அதாவது எக்கனாமிக்கலாக நல்லா ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் ஸ்டடீஸு மற்ற எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சனியோடைய பார்வை எங்கே படுதோ அது என்னென்னா படிப்பில் பார்த்திங்கன்னா அதை வீக் பண்ணும் அல்லது ஞாபக மறதியாக இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு படித்தாதான்
தான் வாழ்க்கைன்னு தெரியும், ஆனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நீங்கள் அதாவது ஒரு விநாயகர் வழிபாடு, ஏதாவது உங்களுக்கு சரஸ்வதி வழிபாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழிபாடை பண்ணிட்டு, ஆஞ்சநேயர் வழிபாடு, ஏன்னா சனியோடைய பார்வை அங்கே இருக்கனால ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது காளி வழிபாடு, எது உங்களுக்கு பிடிக்குதோ ஈஸியாக இருக்கோ இந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா எழுதி பாருங்கள். சனி வந்து உங்களுடைய ஞாபக சக்தியை குறைக்கும். அப்போது சனியை வந்து மிஞ்சணும் அப்படின்னா புதனை நீங்கள் கையில் எடுக்கணும். புதன்னா ரைட்டிங். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி பாருங்கள். படிக்கிறத விட எழுதி பார்க்கும்போது இன்னும் அது உங்களுக்கு மெமரிஸ் ஆகும். படிப்பில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக படிப்பில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது, கைவிட்டுருவீங்க. அதுதான். ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருங்க. அரசியல் சார்ந்தவங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது. எக்கனாமிக்கலாக உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதாவது பெரிய தலைவர்களுடைய நன்மதிப்பு, அதாவது நீங்கள் அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியுமா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு அவங்க வந்து உங்களை பார்த்து பாராட்டி அது உங்களை வந்து நல்ல வளர்ச்சிக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய உழைப்பை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போட்டுட்டே இருங்க. பொதுவாகவே ரிஷப ராசிக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றவங்களை காட்டிலும் எல்லாமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் வாழ்க்கையை ரன் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரிஷப ராசிக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது பண்ண இப்படின்னு கால்குலேட் மைண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜும் இருக்கும். உங்களோட திறமைகளை நீங்கள் நம்பும்போது கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சியும் உறுதியாக உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஓகேங்களா? இந்த டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மட்டும் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ராகுதசை நடக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான பொற்காலம். காசு பணம் எல்லாம் வந்து நல்லா சேர்த்தக்கூடிய அமைப்புங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் திடீர்னு ஒரு ராஜ யோகத்தை வந்து குரு கொடுத்துருவாரு. 5ஐயும் பார்க்குறாரு, 9ஐயும் பார்க்குறாரு, 7ஐயும் பார்க்குறாரு. திடீர்னு வேற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமாவோ ஒரு நல்ல அபரிதமான வளர்ச்சியை டக்குன்னு கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனியும் 7ஆம் இடத்தை களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு, குருவும் வந்து களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக திருமணம் இல்லைன்னா கூட இந்த டைமில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திடீர்னு திருமணம், அதே மாதிரி லவ் மேரேஜ் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு சனி 9ஆம் அதிபதி, நீங்கள் விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 9, 10 கூடையவர் உங்களுக்கு சனி, அவர் வந்து என்னென்னா 10ஆம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு இருக்குது, 5ஆம் இடத்துல கேது இருக்குது. இதெல்லாமே என்னென்னா உங்களுடைய கனவை வந்து நினைவாக்குறதுக்கு இப்போது கரெக்டான பீரியடு. நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலிகிட்ட உங்களோட ஐடியாஸை சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலனா கூட இந்த டைமில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். ஆனால் என்ன அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை வந்து யார் பார்க்குறான்னா சனியும் பார்க்குது. சேம் டைம் என்னென்னா குருவும் பார்க்குது. குரு வந்து பார்க்குறது நல்லது தான். ஆனால் உங்களுடைய ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியாக இருக்கார். அப்போ என்னென்னா ஒருத்தவங்களோட வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு யோசிக்கணும். நீங்கள் வந்து மேரீடான உமனாக இருந்துச்சுன்னா பெண்களுக்கு இதை அதை ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன். அவங்க வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து கேது இருக்குங்க. இந்த கேது என்னன்னா ராகு வந்து 11ஆம் இடத்துல இருக்கு. ராகு வந்து அபிலாசைகளை தூண்டி விடும். அதுக்கு தகுந்த மாதிரியே கேது வந்து என்னன்னா 5ஆம் இடம். அப்போ ஆள் மனசை சஞ்சலப்படுத்தும். அதாவது இந்த டைம்ல எல்லாத்துக்குமே வந்து காதல் அப்படிங்கக்கூடியது, கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கூட அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வேற ஒரு நபர் மூலியமா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு வந்து நீங்க அவர் நல்லவர் தானேன்னு பேசிட்டு இருப்பீங்க. பட் அவங்களுடைய இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால நல்லவங்க போல உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நீங்க எந்த அளவுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னேறி போறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கணும். ஆனா உங்களுடைய கணவரோட சப்போர்ட்டை தேடிக்கங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் பேசுறேன். 7ஆம் இடத்தை சனி பார்க்குது, அஷ்டமாதிபதியும் பார்க்குது. ஆணாக இருந்தால் மனைவி கிட்டையும், கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும். இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வருஷம் ரிஷபராசிக்கு இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு நல்லவராக இருந்தாலும் கூட அவரே பாதகாதிபதியாக போகிறாரு. சனியோடைய பார்வை வந்து நமக்கு சொசைட்டியில் சம்டைம் கெட்ட பேரை எடுத்து கொடுத்துரும். குருவும் அஷ்டமாதிபதியாக வராரு உங்களுடைய ராசிக்கு. ஸோ இதனால தான் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன். நம்மளுக்கு
வந்து வளர்ச்சிகளும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நல்ல பேருங்கிறது ரொம்ப முக்கியம். குரு வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும்போது உங்களோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் உங்களுடைய பாதுகாப்பு. இது ரெண்டையும் ஈக்குவலாக நினச்சிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதாவது நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு. அந்தளவுக்கு நிறையா கிடைக்கும். உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு விடுங்க. எனக்கு ஏது புதன் வீட்டில் இருக்கார் 5ஆம் இடத்துல. அப்போது அசுர வளர்ச்சி தான் இது. வந்து யாருனாலையும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு வளர்ச்சி. அதே மாதிரி படித்து முடிச்சோன்னா உத்தியோகம் கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் வேலையே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்குது. அரசாங்க பதவி கிடைக்கும். உயர் பதவிகள் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள். ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றம் கிடைக்கும். அதாவது உத்தியோகத்திலிருந்து ப்ரமோஷன் சொல்லுவாங்க, சேலரி இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட கூட என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மாற்று, அதாவது நீங்கள் பணி மாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை அப்படின்னா இந்த டைமில் கேது வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. குருவோடைய பார்வையும் இருக்குது. அப்போ இந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக உண்டுங்க. உறுதியாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குரு 5ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது. 5ஆம் இடம்ங்கிறது மருத்துவம், புத்திர பாக்கியம் எல்லாமே. ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனால் கூட உங்களுக்கு ஐவிஎஃப் இந்த மாதிரி இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட சுய ஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக ரிஷபராசிக்கு அதாவது தொழில் உத்தியோகமும் நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எக்கனாமிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொற்காலமாக தான் அமையும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.